ஓம் சாய்ராம். உங்க வீட்டுக்கு செல்வம் மேல செல்வம் வந்து சேரணுமா, பணம் மேல பணம் வந்து நீங்களும் பணக்காரர் ஆகணுமா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் தீரணுமா, அதுக்கு எல்லாமே ஒரு எளிய பரிகாரம்னு வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு உங்க வீட்டோட நிலைவாசல்ல இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சிருங்க. கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வம் மேல செல்வம் வந்து நீங்களும் சீக்கிரமாவே பணக்காரர் ஆயிடலாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல வந்து இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி பணம் வந்து சேர்ந்து நாங்களும் பணக்காரர் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப எளிமையான பரிகாரங்களை சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த பரிகாரத்தையே சொல்றோம். ரொம்ப எளிமையாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு 2 பரிகாரங்கள், நிலைவாசல்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். இந்த 2 பரிகாரங்களையும் முடிந்தால் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் முழுமையாக கிடைக்கும். சரிங்களா? பொதுவாகவே நிலைவாசல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டோட தலைவாசலுங்க. அந்த தலைவாசலை வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லபடியாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிலைவாசல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வம் வந்து அங்கதான் இருப்பாங்க. அதனால வந்து நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் நீங்கள் வந்து நிலைவாசலை நன்றாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிலை தோரணம் கட்டுவது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஓகே, இப்போ உங்க வீட்டுல இருக்க மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்கிறதுக்காகவும் உங்க வீட்டுக்கு அஷ்டலட்சுமி வந்து சேர்வதற்காகவும் தான் இந்த ஒரு பொருளை வந்து நாளைக்கு வந்து உங்களோட வீட்டோட நிலைவாசல்ல கட்ட போறீங்க. இல்லனா ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட சுக்கிர ஓரை அன்னைக்கு ஒரு அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமையா தேர்ந்தெடுத்து அன்றைய சுக்கிர ஓரை இருக்கும் அந்த நேரத்துல வந்து செய்து கொள்ளுங்கள். சுக்கிரனோட அம்சம் இருக்கக்கூடிய வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி வாசம் செய்வாளுங்க. சுக்கிரனோட அம்சம் பொருந்தியது வெள்ளி. அதனால வெள்ளியினால் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய வீட்டோட நிலைவாசலில் கட்டினால் உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி நிரந்தரமாக குடிக்கொள்வாள். சரிங்களா? வெள்ளி வாங்குவதற்கு கொஞ்சம் தாங்க காசுலாம் செலவாகும், ரொம்ப காசுலாம் ஆகாது. இப்ப வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா காயினாவே கிடைக்குது. ரொம்ப கம்மியான ரேட்லயே வந்து வெள்ளி காயின்ஸ் எல்லாம் கிடைக்குது. எத்தனையோ விஷயங்களுக்கு வந்து அனாவசியமா எவ்வளவோ செலவு செய்யறோம். ஆனா உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சத்திற்காகவும் வீட்டுல இருக்கக்கூடிய கடன் சுமை தீர்வதற்காகவும் மத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்களும் பணக்காரர் ஆவதற்காக கொஞ்சோண்டு காசு செலவு பண்ணி அந்த வெள்ளி பொருளை வாங்கினால் அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க. சரிங்களா? அது போக நீங்க வெள்ளி பொருளை வாங்குவதற்காக நீங்க செலவு செஞ்ச பணம் கூட பாத்தீங்கன்னா 10 மடங்காக உங்களுக்கே திரும்ப வந்துடும். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி காயின் இருக்கு. சில பேருக்கு வந்து லட்சுமி காயின் வந்து எப்படி வீட்டு வாசல்ல வைக்கிறது அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா காயின், சில்வர் காயின்லயே வந்து நார்மல் டிசைன்ஸ் எல்லாம் இருக்க சில்வர் காயின்ஸ் இருக்கு. அந்த மாதிரி காயின்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதை வந்து என்ன பண்றீங்கன்னா, சுக்கிர ஓரை இருக்கு அந்த நேரத்தில் உங்களுடைய வீட்டோட நிலைவாசலில் பேஸ்டோ இல்ல கம்மோ இதை வச்சுட்டு இந்த வெள்ளி காயினை வந்து நிலைவாசல்ல ஒட்டி வச்சிடலாங்க. சரிங்களா? ஆணி அடிச்சு ஒட்டாதீங்க, கண்டிப்பாக அது தப்பு. நீங்க வீட்டோட நிலைவாசல்ல வந்து அந்த காயினை வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் வச்சுட்டு டபுள் சைட் டேப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒட்டி வச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால ஒரு மெல்லிய வெள்ளி கம்பி வாங்க முடியும் அப்படின்னா நிலைவாசலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மரத்துல எந்த காரணத்தை கொண்டும் வந்து நீங்கள் ஆணி அடிக்க கூடாது. அந்த சோத்துல ஆணி அடிச்சுட்டு இந்த வெள்ளி கம்பியை வந்து 2 பக்கமும் கட்டி வைத்தாலும் சரி, உங்கள் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடியிருப்பாளுங்க. சரிங்களா? உங்க வீட்டில் இருக்க ஐஸ்வர்யம் இந்த வெள்ளி பொருட்களை தாண்டி உங்க வீட்டை விட்டு செல்லாது என்பது மட்டும் உறுதி. வெளியே இருக்கும் ஐஸ்வர்யத்தை ஈர்க்கும் தன்மையும் இந்த வெள்ளி உலோகத்திற்கு உண்டு. உங்க வீட்டுக்கு ஐஸ்வர்யமும் லட்சுமி கடாட்சமும் பெருகி கண்டிப்பாக உங்கள் வீடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சுமி கடாட்சமான வீடாக மாறும். இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் கடன் சுமைகள் எல்லாம் நீங்கி பணம் வந்து பாத்தீங்கன்னா பல வழியிலிருந்து வருங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க பணம் சம்பாதிப்புக்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். இத்தனை நாட்களாக உங்களுக்கு பணம் வரதுக்கு தடையா இருந்திருக்கும் பாத்தீங்களா, அந்த தடையெல்லாம் நீங்கி உங்க வீட்டுக்கு பணம் எப்படி வந்து சேருதுன்னு மட்டும் பாருங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட சுக்கிர ஓரை அன்னைக்கு ஒரு அஷ்டமி நவமி கரிநாள் இல்லாத ஒரு வெள்ளிக்கிழமையா தேர்ந்தெடுத்து அன்றைய சுக்கிர ஓரை இருக்கும் அந்த நேரத்துல வந்து நீங்க இதே போல அந்த வெள்ளி காயினை ஒட்டி வச்சிடலாம். இல்லைன்னா வெள்ளி கம்பியை வந்து நீங்கள் ஆணி எடுத்து, கண்டிப்பா இன்னொன்னு சொல்றேன், நிலைவாசலில் ஆணி அடிக்காதீர்கள், மேல இருக்க சோத்துல ஆணி அடிச்சு இந்த கம்பியை கட்டி வச்சிடலாங்க. இப்படி செஞ்சாலே போதுங்க. உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் கஷ்டங்கிற பேச்சே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இது. இதோட சேர்த்து இன்னொரு பரிகாரம் செய்யறேன். இந்த பரிகாரத்தை நீங்க சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபம் மேல் லாபம் வர சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அந்த மகாலட்சுமியோட லட்சுமி கடாட்சமும் கிடைக்குங்க.
அந்த அளவுக்கு உங்க வீட்டுக்கு பண வரவு எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். எந்த வழியில வருதுன்னா உங்களுக்கே தெரியாது, அத்தனை வழிகள் வந்து பணம் வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாருக்குமே பண கஷ்டத்திலிருந்து நிரந்தரமாக விடுபட வேண்டும் என்ற ஆசை தான் எல்லாருக்குமே இருக்குது. ஆனா என்ன செய்யுது, ஏதோ ஒரு கெட்ட நேரம், ஏதோ ஒரு கஷ்டத்தினால பண கஷ்டம் வந்திருக்கும், ஒரு கடன் வாங்கியிருப்போம், அதனால வந்து மன கஷ்டங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கிறது எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக இந்த பரிகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும். சரிங்களா? இந்த பரிகாரம்லாம் சில பேர்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க, இதெல்லாம் செஞ்சுட்டா மட்டும் போதுமாஜி பணம் வந்துருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தா கண்டிப்பாக பணம் வராது. கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, இந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு நீங்க பணம் சம்பாதிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடும் போது அதுக்கு உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. எவ்வளவோ பேர் எத்தனையோ மணிக்கணக்கா வேலை செய்யறாங்க, ஆனாலும் அவங்களால சம்பாதிக்க முடியுதா? அவங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பண தடைன்னு ஒண்ணு இருக்கும். அந்த தடையெல்லாம் நீங்கிட்டு பணம் வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா உங்ககிட்ட வந்து சேர்றதுக்காக தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யறோம். அதனால இந்த பரிகாரங்களை வந்து நீங்க இதெல்லாம் செஞ்சா என்னடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சுட்டு மனசோடலாம் செய்யாதீங்க. நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் வந்து 100 மடங்கு கிடைக்குங்க. சரி, ஓகே. இப்போ வந்து 2வது பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கடையில வசம்பு கிடைக்கும். சரிங்களா? வசம்பை மட்டும் நீங்க எந்த ஒரு காலத்திலும் பேரம் பேசாமல் கடையிலிருந்து ஒரு வசம்பை வாங்கிக் கொள்ளுங்கள். சரிங்களா? 1 2 100 கிராம் எவ்வளவுனாலும் சரி, உங்களோட விருப்பம் தான். வீட்டில் வசம்பு இருக்குது, அந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க பேரம் பேசாம வசம்பை வாங்கிட்டு வந்துட்டு உங்க வீட்டில் வந்து என்ன பண்றீங்கன்னா, ஒரு அகல் விளக்கு இருக்குல்ல, அந்த அகல் விளக்குல நல்லெண்ணெயை ஊத்தி திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து விட்டு அந்த நெருப்புல வந்து இந்த வசம்பை சுட்டாலே போதும், கருக தொடங்கும். வசம்பும் கருக தொடங்கும். சரிங்களா? அந்த கருப்பான வசம்பை எடுத்துன்னு போயிட்டு உங்களோட வீட்டோட நிலைவாசலின் வெளிப்பக்கத்தில், அதாவது உங்க வீட்டோட தலைவாசல் இருக்குல்ல, அந்த வெளிப்பக்கத்தில் வந்து லாபம் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எழுதணும். நல்லா கவனிங்க. இப்போ வந்து வசம்பை வந்து அந்த மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த நெருப்பில் வந்து வசம்ப சுட்டா கருக தொடங்கும். அந்த கருப்பான வசம்பை எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய நிலைவாசலில் கதவில் வெளிப்பக்கத்தில் லாபம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எழுதணுங்க. சரிங்க? ரொம்ப கருப்பா எல்லார் கண்ணுக்கும் தெரியற மாதிரிலாம் எழுதணும் அவசியம் கிடையாது. அந்த வசம்பு கறி வந்து அதுல ஒட்டினாவே போதும். சரிங்களா? லைட்டா பட்டா கூட போதும். அப்படி போயிட்டு லாபம் அப்படின்ட்டு இதை எழுதி வைங்க. இப்படி நீங்க லாபம்ட்டு அந்த வசம்பு கரியால எழுதக்கூடிய எந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு பணத்தை வசியப்படுத்தி கொடுக்குங்க. கூடவே சேர்த்து வீட்டில் வந்து நிம்மதியும் சந்தோஷத்தையும் வசியப்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நல்லதை வசியம் செய்யக்கூடிய சக்தி இந்த வசம்புக்கு உண்டு. இப்படி இந்த 2 பரிகாரமே நாளைக்கு உங்களால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஒரு சுக்கிர ஓரையில் நீங்கள் செய்வது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சரிங்களா? அதே போல இப்ப எழுதிருக்கீங்கல்ல இந்த லாபம் அப்படின்ற வசம்பால, இதை வந்து வாரமும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்றும் இதை துடைத்து விட்டு புதிதாக இதே போல எழுதிட்டே வரணும். நீங்க வந்து வீட்டில் தினமும் வீட்டில் விளக்கேற்றுவீங்கல்ல, அப்ப விளக்கேற்றும் போது ஊதுபத்தி நிலைவாசலுக்கு காண்பியுங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து. சரிங்களா? இந்த ஒரு 2 எளிமையான சின்ன பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமையை வெளியே விரட்டி அடித்து விட்டு வருமானத்தை உங்களுக்கு கொண்டு வருங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு சின்ன வேலை செஞ்சாலும் சரி, அதுல இருந்து லாபம் மட்டும்தாங்க கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து வேலைக்கு செல்பவர்களாலும் இருந்தாலும் சரி, இல்ல இனிமேல் தான் தொழிலே தொடங்க போகின்றோம், இனிமேல் தான் வேலைக்கே செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சரி, இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுடைய முயற்சிகளில் சீக்கிரமாகவே வெற்றி கிடைக்கும். வரக்கூடிய தடைகள் விளக்கும். நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த எளிமையான 2 பரிகாரங்களை செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் எப்பவுமே இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வீட்டில் பண வரவு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டே இருக்கும். எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.